பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் தரப்பில் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சூப்பர் ஸ்டார் டிக்ளேர் ஆகிடணுன்னு, அஜித் டிக்ளேர் ஆனவுடனே விஜய் தரப்பில் இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா ரஜினியோட மரணத்தை எதிர்பார்த்தாங்க. அவர் அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் போகிறாரு, இப்படியே டேக் ஆஃப் ஆகிட்டாருன்னா அடுத்தது நம்ம தான் சொல்லிட்டு விஜய் சூப்பர் ஸ்டார்ன்ற அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் சொல்லிட்டு அதுக்கு மதுரை தமுக மைதானத்தில் ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே தொலைச்சிருவன்ட்டாங்க அந்த அம்மா. விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டது கதையா. இப்போ அதே இன்றைக்கி சொல்லுவாரா சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரா சரத்குமார்? சொன்னது யார்? இப்போ மேடையில் பார்த்தீங்கன்னா புலம்புறத பார்க்குறோம் இதே சரத்குமார். என்ன பட்டம் நிலைக்குன்னு சொன்னீங்கன்னா, சனிக்கிழமையானா நீங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறீங்கல்ல, சனியன் சகடன்ற மாதிரி ஆகிடும். சனியன் சகட விஜய். ஏன்னா சனிக்கிழமையானா நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதுனால. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் 2014 நடந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு ஒரு பிரபல பத்திரிகை நடத்துனாங்க. அந்த விஷயம் இப்போ சமீபத்தில் பூதாகர வெடிச்சிருக்கு. அவ்வளோ பித்தலாட்டங்கள், அவ்வளோ 420 வேலைகள்லாம் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அது 2016 குமுதம் பத்திரிகை தான், பிரபல பத்திரிகை, நான் பேரை சொல்லலாம். குமுதம் பத்திரிகை தான் நடத்துனாங்க. என்னென்னா பப்ளிக் பைட் மாதிரி போட்டு ஏதோ எலெக்ஷன் மாதிரி நடத்தலை. ஒரு பப்ளிக் பைட் மூலமாக கேட்டால் யார் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள்லாம் அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிங்கப்பூரில் போய் உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூரில் போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நினச்சேன்னா, அவ்வளோதான் ரஜினிகாந்தோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புலேருந்து திட்டமிட்டே இந்த பிரபலமான பத்திரிகையை இதை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. விஜய் தரப்பில் எதிர்பார்த்தது என்னென்னா, இப்படி குமுதம் பத்திரிகை ஒரு வாக்கெடுப்பு மாதிரி மக்கள்கிட்ட போய் பைட்டில் போய் கேட்குறது, என்னென்ன மைக் கொடுத்து யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் எல்லோரும் விஜய்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இவர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா, பெரும்பாலும் அவங்க சொன்னவங்க அத்தனை பேருமே என்னென்னா அஜித்துன்னு சொல்லிட்டாங்க. அது என்னடா இது குரங்கு போய் ஏதோ சொல்லுவாங்க, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் தரப்பில் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சூப்பர் ஸ்டார் டிக்ளேர் ஆகிடணுன்னு, அஜித் டிக்ளேர் ஆனவுடனே அவருடைய அஜித்தோட உங்களுக்கு தெரியல, அவருடைய பிஎஸ் சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னென்னா, சார் நாங்கள் இந்த மாதிரி அடுத்தது யார் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு நாங்கள் ஒரு பைட்டு நடத்தினோம். அந்த வாக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மேஜராக மெஜாரிட்டி உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவர் அதை கேட்டு அப்படியா ரைட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அவ்வளோதான் அப்படியே சொல்லி முடிச்சாராம். அது இவங்களுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு குமுதத்தில். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுருக்காங்க, விஜய் தரப்பில் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க, இந்த நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் அப்படியே உள்டாவாக மாற்றுங்க. என்ன மாற்றுன்னு கேட்டால், விஜய்க்கு தான் அதிகமான வாக்கெடுப்பு எவ்வளோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 12 லட்சம் பேரை கேட்டதாக சொல்கிறாங்களே, ஒரு 13 லட்சத்தை, அது 13 லட்சத்துக்குன்னா ஒரு 12,80,000 பேர் இவரை ஆதரித்த மாதிரியும் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரியும் விஜயை, அஜித்தை பார்த்தீங்கன்னா 12,00,000 ஒரு 17,000 பேர் அவர் ரெண்டாவதாக அவரை தேர்வு செஞ்சாங்க. ஆக மொத்தம் ரஜினிக்கு பிறகு யார் சூப்பர் ஸ்டார்னா அது இவர் தான், விஜய் தான் அப்படின்னு. ஆனால் உண்மையான வாக்கெடுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அஜித்துக்கு தான் அதிகமான வாக்குகள் விழுந்தது. அதாவது கேட்டால் சொன்னக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கேட்டால் எல்லாருமே சொன்னது சூப்பர் ஸ்டார் விஜய் ரஜினிக்கு பிறகு அஜித் தான் அப்படின்னு. ஸோ இதை எப்படி உல்ட்டாவாக மாற்றினாங்கன்னா, ஏற்கனவே ஏகப்பட்ட கோல்மால் தில்லுமுள்ளு பண்ணி தானே இன்றைக்கி தளபதி பட்டமாக இவரது கிடையாது, அது மு.க. ஸ்டாலின் இளைய தளபதி இளைய எடுத்துட்டு தளபதி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் எப்படி பிராண்ட் கிரியேஷன்றது முழுக்க இப்படி பண்ணது தான். இதுலேயும் கோல்மால் இருக்குன்றது நான் விஜய்க்கு, அதாவது ரஜினிக்கு அடுத்தது யாருன்னு சொன்னால் அது விஜய் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க. அது பல நிகழ்வில் நீங்கள் பார்க்க முடியும். திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்ன, அது ரஜினி இடம் யாருக்கு, அது விஜய்க்கு தான் அப்படின்னு சொன்னது திட்டமிட்டு. ஆனால் உண்மையான வாக்கெடுப்பு என்னென்னா அஜித் தான். அது அஜித் கிட்ட தரப்பில் சொல்லும் போது அவர் எளிதாக எடுத்துக்கிட்டார். எளிதானா அவர் சுரேஷ்சந்திரா அப்படியா சரிங்க ஓகே நல்லா ஓகேங்க அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறோம், அசால்ட்டாக சொல்கிறாங்க, நமக்கு எதுவுமே இல்லைன்னு கூட நினச்சிருக்கலாம் அவங்க ஒரு வேளை. அப்போ உடனே அது விஜய்கிட்ட சொல்லும் போது விஜய் அப்போது பார்த்திங்கன்னா அவர் தெரியல, இந்த கோல்டு காயின், கோல்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுத்து அப்படியே அந்த ரிசல்ட் அப்படியே மாற்றினாங்க. என்னென்னா இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 வாக்குகள் கூடுதல் பெற்ற மாதிரி, விஜய் பெற்ற மாதிரி இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு பண்ணாங்க. இது நடந்தது. அதுக்கு நீங்கள் நெட்டில் போனாலே நிறைய செய்திகள் சம்மந்தமாக இருக்குது சார், எதுவுமே பொய் கிடையாது. இல்லை சார், இந்த விஷயம் சம்மந்தமாக
பல கோடிகள் வந்து கொடுத்து ஆமாம் வந்து சார், செட்டப் பண்ணதாகவும் செய்யுது. கோல்டு பிஸ்கட் எடுத்துங்க. இப்போ சாதாரண இந்த லுச்சா பசங்க இருக்கானுங்களே, இந்த 3 பேர், அந்த குரங்குகள் இருக்கானுங்களா விளைவிச்சு, அவனுக்கு ஒரு கோல்டு காயின் கொடுக்கும்போது, அப்போ இது மாதிரி பெரிய பத்திரிகைகள் பெரிய விஷயத்த சொல்லும்போது, பெரிய விஷயமா எடுத்து பண்ணும்போது இதெல்லாம் வந்து பண்ணலாம். இதெல்லாம் காலங்காலமாக இதெல்லாம் எஸ்எஸ்சி பண்ணது தானே சார். முழுக்க முழுக்க விஜயை வந்து இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்ன்ற பேரையே எழுதி படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தொகுதி பேரை சொல்லி அந்த தொகுதியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மேற்குன்னு சொன்னால் மதுரை மேற்கு போட்டு விஜயின் போட்டு அதை படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ புரியுதுங்களா? சினிமாவில் வந்து எவ்வளோ டைலாக் பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கலாம். ரஜினி பக்கம் பக்கமாக பேசுகிறான் டைலாக்கு. இவர் சினிமா டைலாக் வந்து எந்த லட்சத்தில் அங்கே பேசுவாங்க, எழுதி கொடுத்து படிக்கணும்னா அப்போ என்னாச்சு? இப்போ சாட்டை துரைமுருகன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம ஒத்துக்கணும். துண்டுச்சிட்டுங்க நீங்கள் A4 ஷீட்டு, அவ்வளோதான். A4 ஷீட் இல்லாமல் பேச முடியாது. அதில் என்னன்னு கேட்டால் விஜய்ன்ற பேரே எழுதி நீ விஜய்னு படிக்கிற. வெறும் தொகுதி பேர் சொன்னாக்கா அந்த தொகுதியில் போட்டிட்டு விஜய்னு சொல்ல வேண்டியதானே. அதை எழுதியே படிக்கிறேன்னா அப்போ நீ என்ன லட்சத்தில் இருக்கிற? அப்போ சினிமாவில் நீ வந்து ஒரு பெரிய ஆளுமையாக நீ காட்டிக்கிட்டால் கூட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து சொல்லிக்க முடியாது. நீங்கள் அச்சீவ்மெண்ட்டு இந்த இயல்பாக நடக்கணும், அது மாதிரி நடக்கலை. ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது. அதனுடைய விளைவு தான்ன்றது இந்த கோல்டு காயின் கொடுத்து பேச வைக்கிறது, கோல்டு பிஸ்கட் கொடுத்து நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி வந்து சொல்ல வைக்கிறது, தானே சொல்ல வைக்கிறது. இதெல்லாம் செட்டிங் சார். இது ரஜினி சொல்கிறார்ல, யாரே செட்டிங்கான்னு கேட்குறாரு பாருங்க பாலால, அந்த மாதிரி செட்டிங் தான் இது. ஆனால் இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு விஷயம், எதிர்பார்த்தது இவங்க எல்லாரும் தான். யார் நான் சொல்லணும், அஜித்தே மற்றவங்க யாரும் சொல்லவே இல்லை. விஜய் தரப்பில் இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா ரஜினியோட மரணத்தை எதிர்பார்த்தாங்க. அவர் அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் போகிறாரு, இப்படியே டேக் ஆஃப் ஆகிட்டாருன்னா அடுத்தது நம்ம தான் சொல்லிட்டு அந்த ஒரு இது இருந்தது. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அவர் செய்த புண்ணியம் என்னமோ வந்து ரஜினி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறாரு, அடுத்தடுத்து படங்கள் போயிட்டுருக்கிறாரு. அதனால் முழுக்க ஃபேப்ரிகேட் பண்ண வந்து ஒரு நடிகர் தான் சார். வந்து இப்போ தானே சார் ஒரு தில்லுமுலாக வெளியே வருது. இதையும் கூட நம்ம தோண்டி தான் ஏற்கனவே இருக்குது இந்த செய்தி, ஆதாரப்பூர்வமான செய்தி தான் இது. இது வந்து என்னென்னா அஜித்துக்கு வந்து அந்த காம்படிஷனில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்தது நான் தான், அடுத்தது இவர் தான், அந்த இடத்த இவர் பிடிச்சாரு, இந்த இடத்த அவர் பிடிச்சாரு, அந்த மாதிரி வந்து அஜித்துக்கு அந்த ஆர்வம் கிடையாது, அந்த ஆசையும் கிடையாது. அதனால் தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து நிர்மாணம் பண்ணிக்கிட்டார் நபர் தான் வந்து விஜய். அதே ஸ்டைலை தான் இன்றைக்கி அரசியலில் கொண்டு வந்து பண்ணணும்னு பார்க்குறாரு. எனக்கு இங்கே தடை, எனக்கு அங்கே தடை, எனக்கு இது ஆகிடுச்சு, அங்கே அது ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பில்டப், ஒன்லி பில்டப் தான். இல்லை சார், இது சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சிக்காக ஒர்க் பண்ண 4 பேர் வந்து வேலையை விட்டே வந்துட்டாங்களாம், இவங்க வந்து சரியில்லைன்ட்டு. ஆமாம் சார், இதனுடைய விளைவு எல்லாம் தெரிஞ்ச பிறகு இது பெரிய வந்து இது பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அந்த நிர்வாகத்திலேருந்து வந்து 4 பேர் வந்து வேலையை விட்டே போயிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ஏன்னா இது வந்து முழுக்க அங்கே இருக்கிற ஸ்டாஃபுகளை பிடிச்சி பண்ணது. அப்போ இது ஒரு பெரிய ஸ்கேம், இதுனா ஒரு விசித்திரமான ஸ்கேம் இருக்குன்றதுனால அதுக்கப்புறம் அது கண்டறியப்பட்டதுனால அவங்கெல்லாம் தூக்கி அடிக்கப்பட்டாங்க. இது நடந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே இருக்குது. இப்போ பெருமையாக சொல்லிப்பாங்க எது கேட்டாலும். ஒரு பத்திரிகை வந்து அவரை வந்து அழகில்லைன்னு சொல்லிச்சு, அதே பத்திரிகை வந்து சினிமா அட்டையில் அவர் பேர் போட்டாங்கன்னா இது எல்லாருக்கும் சொல்லலாம். ரஜினி அவர்கள் கூட இது நிலைமையே வேறு. ரஜினி அவர்கள் நிலைமையே வேறு. அவர் படத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் கரடு முரடாக இருந்தார். அவரை யாருமே சினிமா கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு யாருமே விரும்பலை. அதெல்லாம் நடந்திருக்கு. புறந்தள்ளதெல்லாம் நடந்திருக்கு. திட்டமிட்டு 2 பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கருப்பாக இருக்கிறதுக்காக பல நடிகைகள் அவர் கூட நடிக்க மறுத்த கதைலாம் இருக்குது. விஜயகாந்த் அவரோட அம்பிகா ராதா நடிக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய கால் ஷீட்டுக்காக வந்து காத்திருந்தாங்க. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ரஜினிகாந்துக்கும் நடந்திருக்கு, விஜயகாந்துக்கும் நடந்திருக்கு. இதில் ஒரு கதை சொல்லுவானுங்க, இவர் முகத்தை வந்து விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதே முகத்தை வந்து அட்டைப்படத்தில் போட்டாங்க. இது எல்லாருக்கும் நடக்குங்க. இதெல்லாம் சகஜமாக ஒரு நடக்கிற விஷயம்தான் இது. இந்த நிகழ்ச்சிக்காக வந்து மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் பட்டம் இருந்தது. அந்த நிகழ்ச்சி வந்து அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்த ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா ரொம்ப கராராக இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா அவருக்கு எப்பவுமே வந்து அஜித் மீது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் என்னன்னா, தன் மகன் மாதிரி எனக்கு ஒரு மகன் தான் உங்களை மாதிரி இருப்பான்னு சொல்லி கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மகனாகவே பாவிச்சாங்க அஜித்தை. இந்த மாதிரி ஸ்கேம் நடந்தது அந்த மாதிரி காதுக்கு போகுது. எப்படின்னா குமுதன்ற பெரிய பிரபலமான பத்திரிகை
பத்திரிகையில் இருக்கிற ஸ்டாஃபுகளை உள்ளே இருக்கிற அந்த 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 அலுவல் ஊழியர்களை வந்து உள்ளங்கையில் கொண்டு வந்துட்டு அஜித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அதில் அஜித் தான் வந்து அதிகமான வாக்கெடுப்பு நடத்தியிருக்காரு. ஆனால் அஜித் வந்து அது சம்மந்தமாக வந்து ஈஸியாக கடந்து போயிட்டதுனால உடனே விஜய்கிட்ட பேசி விஜய்கிட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கி இந்த பைட்டில் வந்த ரிசல்ட்டையே அப்படியே மாற்றி அவர் 60,000 வாக்குகள் கூடுதலாக வந்து இவர் பெற்ற மாதிரி உல்டாவாக மாற்றி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற வந்து ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் சொல்லிட்டு அதுக்கு மதுரை தமுக மைதானத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே தொலைச்சிருவோன்ட்டாங்க அந்த அம்மா. இது நடந்ததுன்னா தொலைச்சிடும். அதனால தான் வந்து இந்த மாதிரி விஜயை வந்து விஜயோட வளர்ச்சிக்கு வந்து எஸ்எஸ்சி எல்லாம் சேர்ந்து அப்போ அன்றைக்கி திமுகவோட வந்து சப்போர்ட்டும் இருந்தது யாருக்கு, விஜய்க்கு. அப்போ என்ன கேட்டால் அஜித்தை வந்து ஓரங்கட்டுற வேலை, அஜித்தை முடக்கிற வேலை இதெல்லாம் பண்ணதுனால அஜித் மீது வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பத்தியே கிரியேட் ஆச்சு. அம்மாவுக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அஜித் மீது ஒரு பரிதாப பார்வை வந்துச்சு. ஏன்னா வந்து தன்னிச்சையாக வந்து போராடுற மனுஷன். அதனால தான் பில்லா படத்தில் சொல்லுவார், பில்லா 2ல் சொல்லுவார் பாருங்கள், என்னை நானே செதுக்கிக்கிட்டேன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இது அந்த அம்மாவுக்கு ரொம்ப, அதாவது வந்து அஜித் மீது ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு பரிவோடு பாசமாக இருந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வந்து அஜித் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த பின்புலமும் கிடையாது. எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய அரசியல்வாதியோட ஒரு ஆதரவு இருந்ததை தவிர அவங்களும் வந்து தன்னிச்சையாக தான் அவங்களுக்கு தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டாங்க. எவ்வளோ பேர் நடித்தாங்க, எம்ஜிஆர் கூட நடித்தாங்க, எல்லா நடிகையும் முதலமைச்சர் ஆகிட்டாங்களா என்ன, கிடையாது. அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து அஜித் மீது வந்து ஒரு அபரிதமான வந்து ஒரு அன்பும் பாசமாக இருந்தாங்கன்றது தான் உண்மை. இதனுடைய பின்னணி தான் அதெல்லாம். அதனால் வந்து தமுக மைதானத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடக்கூடாது சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறது அந்த அம்மா தான். சார் இதே மாதிரி வந்து அந்த நிகழ்ச்சி நடக்காமல் போனால் கூட நடிகர் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து பதில் லெட்டர் கொடுத்தாங்க அந்த நிறுவனத்துக்கு, அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அதில் நீங்கள் நடத்தியதில் நான் வெற்றி பெற்றது மிகவும் சந்தோஷம், ஆனால் எப்போவுமே ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி அவர் போட்டிருந்தாரு. எப்படி பார்க்க சார், இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி கதையெல்லாம். எப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் சொன்னால் ஒரு கும்பலில் பேசும்போது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வரும்போதே எல்லோரும் கொஞ்சம் வணக்கம் சொல்கிறாங்க, என்ன உட்காருங்க சார், நான் சின்ன பையன் சார், நான் சின்ன பையன் சார், நான் பெரிய ஆள் கிடையாது சார், நான் சின்ன பையன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு நோக்கம் என்னென்னா எல்லோரும் வாயிலும் இயல்பாக வரணும், சார் நீங்கள் பெரிய ஆள் தான் சார் அப்படின்னு சொல்லணுமேன்றதுக்காக நான் சின்ன பையன் சார், நான் பெரிய ஆள் இல்லை சார், நான் சின்ன பையன் சார் சொல்லுவாங்க. அது வந்து ஹியூமன் சைக்காலஜி. அது அந்த மாதிரி கேட்டால் எல்லா கட்டத்தில் இப்போ நான் கேட்குறேன், சரி இவ்வளோ தூரம் சொன்னால் தானே இப்படி வந்து என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார்னால் என்னன்னாக்கா, எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நீயே வச்சுக்க, உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அது. அப்போது இப்படி சொல்கிற நபர் இதே சரத்குமார் வாரிசு வந்து ஆடியோ லான்ச்சில் இதே விஜய் முன்னாடி அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் அப்படின்னு சொன்னார், உங்களுக்கு தெரியும்ல. அப்போ ஏன் வந்து விஜய் வந்து மறுத்து பேசவே இல்லைங்க? அதுக்கப்புறம் காக்கா கோழிகளை பேசின கதை வேறு. அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் வந்து லியோட ஆடியோ லான்ச் நடக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, சரத்குமார் இப்படி சொல்லும்போது அப்போவே அதே மேடையில் மறுத்து இருக்கலாமே, சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் ஒன்று தான் சொல்லிட்டு. சரத்குமார் சொன்னது அது ஒரு காழ்ப்புணர்வு ரஜினி மீது, அதனால் வந்து சொன்னது. அன்றைக்கே நீ மறுத்து சொல்லியிருக்கலாமே, அந்த மாதிரி சொல்லாதீங்க, சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தர் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லலை, அதுலேருந்தே தெரியுது. இப்போ பாருங்கள், அதே சரத்குமார் வந்து என்ன சொல்கிறாரு, அடித்தோண்டிலேருந்து பேசுகிறாரு, விஜய் வந்து இப்படி பேசக்கூடாது, சவால் விடுகிறேன், வர தயாரா ஓன்றார். ஏன்னா மோடி எதனா வந்து யாரில் வந்து போடுவார்ன்றதுக்காக. ஸோ இப்போ புரியுதுங்களா, ஒருத்தரை எப்படி செதுக்கிறார். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு வந்து ஒருத்தரை வந்து டீக்ரேட் பண்ணணுன்றதுக்காக, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டீக்ரேட் பண்ணணுன்றதுக்காக விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டது கதையை. இப்போ அதே வந்து இன்றைக்கி சொல்லுவாரா சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரா சரத்குமார்? சொன்னது யார்? இப்போ மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா புலம்புறதை பார்க்குறோம். இதே சரத்குமார் என்னென்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே எல்லாமே வந்து ஒரு செட்டிங் தான், செட் பண்ணி அவரை வந்து ஹைப் பண்ணி காட்டுறது. விஜய்கிட்ட இன்றைக்கி எது சார் நிரந்தரமாக இருக்குது, ஏதாவது உரிமையாக இருக்கா? கிடையாதுன்றாங்க. தலையில் இருக்கிற வந்து விற்க முடியிலிருந்து எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது தானே உண்மை. சரி, அதெல்லாம் கூட போட்டோம். தளபதி பட்டம் யாருக்கு? மு.க. ஸ்டாலின் தான் தளபதி சொன்னாங்க. இளைய தளபதி தூக்கி போட்டு இப்போ தளபதி வச்சுக்கிட்டா, எது ஒரிஜினல்? அப்போ இளைய தளபதியாவது உண்டான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரவணன் தான் இளைய தளபதி. அப்போது இருக்கிற பட்டமும் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிடையாது. இப்போ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, என்ன பட்டம் நிலைக்குன்னு சொன்னீங்கன்னா, சனிக்கிழமையானால் நீங்கள் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறீங்கல்ல, சனியன் சகடன்ற மாதிரி ஆகிடும். சனியன் சகட விஜய். ஏன்னா சனிக்கிழமையானால் நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதுனால சனியன் சகடைன்னு ஆகிடும். அந்த படம் கூட யார்? நீங்கள் நடித்த படம் தான். நீங்கள் நடித்த வந்து திருப்பாச்சி படத்தில் தான் இந்த டைலாக் வரும், சனியன் சகடன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சனிக்கிழமையான பிரச்சாரம் பண்ணீங்க, அப்போ சனியன் சகட விஜய்னு வச்சுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து ரஜினிகாந்த் தாங்க, நான் இல்லைங்கன்னு சொல்லும்போது நல்லா தெரியுது. அது பிரிண்ட் ஆகிறதே வந்து உங்களுடைய அழுத்தம் காரணமாக தான் பிரிண்ட் ஆகுது. அங்கே வந்து அந்த தேர்தல், அந்த எலெக்ஷன் முடிவே மாறுது, தேர்தல் முடிவே மாறுது.
அஜித் வந்து 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 குறைந்த வாக்குகள் பெற்ற மாதிரி இவர் அதிகமான வாக்குகள் பெற்ற மாதிரி ஆகுது. திட்டமிட்டு நடக்கிறது தான். அப்போ நீ பதிவாகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், பதிவு பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு மறுப்பு இல்லை எப்போவுமே வந்து ரஜினி இதெல்லாம் வந்து செட்டிங், இதெல்லாம் தகுதி திட்டமான செட்டிங் தான். இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டால் குறிப்பிட்டு இன்றைக்கி தகவல் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து எந்த அரசியல் அறிவும் கிடையாது, குறைஞ்சபட்சம் ஒரு நியூஸ் பேப்பர் கூட படித்தது கிடையாதுன்றாங்க. இப்போ கரண்ட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலெக்ஷனுக்கு வந்து தேர்தல் அறிவித்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது, சாரி அரசியலுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுதுல கட்சி ஆரம்பித்து இப்போ தினம் பேப்பரே படிக்கிறது இல்லையா. ஒரு அரசியல்வாதி எதை பண்ணுறாரோ பேப்பர் தினசரி பேப்பரை படிக்கணும், பிரிண்ட் மீடியாவில் வர பேப்பரை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் மீடியாவில் போய் படிச்சுக்கலாம். விஜய் வந்து பேப்பரே படிக்கிறியான், அன்றாட பேப்பர், இதுக்கு வந்து ப்ரீவியஸ் பேப்பர்லாம் கூட கிடையாது, தினசரி பேப்பரே படிக்கிறோம். அப்போ எதனால வந்து அரசியலே தெரியல, இங்கே நாட்டில் என்ன நடக்குதுன்றது விஜய்க்கு தெரியாது, அங்கே எல்லாருமே சொல்கிறது தான். அப்போ அந்த லட்சம் தான் எப்படி சார் வந்து ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள்? குறைஞ்சபட்சம் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க முடியாதா ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி? அப்படின்னா பிஸி 10 நிமிஷத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் புரட்டிடலாம் சார். எந்த நியூஸ் பேப்பரும் படிக்கல, கடந்த காலத்தில் படித்ததே கிடையாது, எந்த அரசியல் ரீதியான எந்த புத்தகமும் அவர்கிட்ட கிடையாதுன்றாங்க, எந்த அரசியல் அறிவும் கிடையாது. ஆனால் முதலமைச்சராக என்ன எப்படி? இல்லை சார், தொடர்ந்து இது போன்ற வந்து போலியான செய்திகள், பல திருட்டுத்தனங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு கூட எப்படி வந்து இவர் பின்னாடி இந்த கூட்டம் தொடருதுன்னு தெரியலையே சார். அங்கே இப்போ நல்லா புரிஞ்சுங்க சார், இது எப்படின்னா முழுக்க ஃபேப்ரிகேட் பண்ண கூட்டம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது ஏற்கனவே வந்து விஜய் ரசிகர் மன்றம்னு ஒரு அமைப்பு இருந்தது, அதுதான் விஜய் மக்கள் இயக்கமாக மாறுச்சு. அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து யார் வழி நடத்துனாங்கன்னா எஸ்எஸ்சி வழி நடத்தினார். அப்பம் பிள்ளைக்கு சண்டை வந்து கேட்டினா அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கும் போது அப்போ அந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்கணும், கலைக்கலை. அப்போது ரசிகர் மன்றம் போட்ட அது ஒரு பக்கம் தனியாக செயல்படுது. விஜய் மக்கள் இயக்கம் ஒன்று, ஏற்கனவே உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகள் யார் சொல்கிறது, இது வந்து எஸ்எஸ்சி. அப்போ அவங்க எல்லாருமே விஜயோட பயணிக்கிறாங்க தொடர்ச்சியார். ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், முன்னாள் விஜய் மக்கள் இயக்கம், இதெல்லாமே வந்து விஜய் முன்னாள் மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்க இன்றைக்கே எஸ்எஸ்சியோட தொடர்பில் இருக்கிறாங்க. இப்போ மதுரையில் கூட ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, துப்பாக்கி கொடுத்து நெத்தியில் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டு உங்களுக்கு தெரியும் சார், முழுக்க நீங்கள் எந்த நடிகர் போனாலும் சார், சூரி போனால் கூட அங்கே பெரிய கூட்டம் இருக்கும் சார். மதுரைக்கு போயிருந்தேன் சார், சூரியோட ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் மதுரையில். இதுதான் சூரியோட ஹோட்டல்னு சொன்னாங்க, நேராக போன சொன்னேன். அங்கே பார்த்தீங்கன்னா சூரியோட படத்தை வந்து பெருசாக இருக்குது ஹோட்டலுக்குள்ளேயே. அந்த கூட்டம் நிரம்பி வழியுது. சூரியோட ஹோட்டல்ன்றதுக்காக ஹோட்டல் என்பதற்காகவே வந்து அந்த மக்கள் வராங்க. வெளியூர்லேருந்து வர மக்கள் வந்து இதாங்க சூரிய ஹோட்டல் சொன்னால் ஒரு சுற்றுலா ஸ்தலம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, காசு கொடுத்து தான் சாப்பிட்றாங்க. இருந்தாலும் ஆனால் நடிகர்னும் போது அந்த பேர் வந்து இருக்குது. நடிகராக இருந்தாக்கா அது வந்து அது ஒரு வந்து கட்டினா அது ஒரு வகையான கவர்ச்சி, அப்படி தான் எடுத்துக்கணும். விஜய்க்கு வரக்கூடியது முழுக்க அதனால தான் நான் சொன்னேன், நான் யாருமே சொல்ல, நான் தான் சொன்னேன். இதே மைதானத்தில் மாநாடு நடத்தின மைதானத்தில் இதே இவர் அஜித் நடத்தியிருந்தார்னா இவங்க எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 250 ஏக்கர், 500 ஏக்கருக்கும் கூட்டம் வந்திருக்கும் இதே அஜித் வராமல் இருந்தால். ஏன்னா அந்த செல்வாக்கு, அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. முழுக்க ஒரு நடிகரை பார்க்க வர கூட்டம் சார். இது ஓட்டாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது செய்யலை, ஓட்டாக மாற்ற முடியும், அந்த வேலையை செய்யவே இல்லை. அதுக்கு உழைக்கணும், குறைஞ்சபட்சம் 18 மணி நேரம் உழைக்கணும், அப்போ தான் அது ஓட்டாக மாறும். ஆனால் அந்த வேலையை செய்யலை. அதனால் அவங்க நடிகர்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்து கூட்டமாகவே, ரசிகர் கூட்டமாகவே இருக்குது. அவங்களுக்கு எந்த சித்தாந்தமும், இவங்களுக்கே எந்த தத்துவமும் தெரியாத, சித்தாந்தமும் தெரியாத போது அந்த ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள் என்ன தெரியும்? விஜய்க்கே தெரியாது. அதான் சொல்கிறாங்க சார், விஜய் குறைஞ்சபட்சம் பேப்பர் கூட படிக்கல சார், அன்றாட பேப்பர் கூட படிக்கிறது இல்லை. என்ன செய்தி நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் ஜெயிக்க முடியும்? தன்னைத்தானே வந்து ஈஸியாக வந்து ஒரு நடிகனாக நீங்கள் வந்து கட்டமைக்க முடிஞ்சுது. அதுக்கு பல வந்து கோல்மால் வழிகள். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பிடிங்கிடலான்னு பார்த்தீங்க, அது நடக்கலை. அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து அரசியலில் போய் தளபதி படத்தை எடுத்துக்கிட்டீங்க. எது ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்குது சொல்லுங்கள்? சரி சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.